மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதம் 319 டிகிரியில் கும்பராசி மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாத பிறப்பு அன்னைக்கு தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு தருணம். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் இதுக்கு முன்னுக்கு வக்கரத்தில் இருந்தார். ஆனால் இந்த தருணத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறாரு. 11வது பாவகத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய ராசியாதிபதியோடு இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு தருணம். சத்தியமாக சொல்கிறேன், மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். நாளைக்கு காய்க்கக்கூடிய பலாக்கா நமக்கு முக்கியம் கிடையாது, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் நமக்கு முக்கியம். இந்த நேர காலங்கள் கிட்டத்தட்ட இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு 3 விதமான யோகங்களை கொடுக்க போகுது. லாபஸ்தானாதிபதியை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்து குருமங்கள யோகம் ஏற்பட போகுது. நம்ம மனசுக்குள்ளே மனக்கோட்டைகள் கட்டி வைப்போம் இல்லையா? ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், வீடு வாசல் வாங்கணும், சொந்தமாக தொழில் செய்யணும், பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லை பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒன்று அவங்க ஒரு சௌகரியத்துக்கு அவங்களுடைய விருப்பத்துக்கு அவங்களுடைய ஆசைகள் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த தை மாதம் இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு வருதோ இல்லையோ இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு 100% பொருத்தமாக இருக்கும். இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசிய அதிபதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து 7வது பாவகத்துக்கு அதிபதியுடைய பார்வையை வாங்கி உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். 35 வருஷம் ஆகுதுங்க எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, 40 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகலைங்க, கல்யாணம் ஆகிடுச்சு பிரிஞ்சு போயிட்டேன், மறுமணம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் சரியாக போகுது இந்த தை மாதம். அதுபோக படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாக போகுது. படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாக போகுதுன்னு சொல்கிறீங்களே சார், எந்த வகையில் சொல்கிறீங்க? உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் 9வது பாவகத்தில் இருக்கிறார். யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு? ராகு. சதய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ சதய நட்சத்திராதிபதி ராகு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் தானுங்க இருக்கிறாரு. அப்போ நமக்கு உத்தியோகம் கொடுக்கணும் இல்லையா? படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்மளை யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு எல்லாம் போக வேணாம் சுவாமி, இதுதான் பாதன் காட்டினா போதுமானது, அந்த பாதையில் தட்டு தடுமாறி நம்ம போயிடுவோம் இல்லையா? அப்போது இந்த மிதுனராசி நண்பர்கள் இதுக்காக தான் நம்ம இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமா, இந்த நல்லது பார்க்குறதுக்காக தான் இம்புட்டு நம்ம கஷ்டப்பட்டோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உணரக்கூடிய அளவுக்கு இந்த தை மாதம் இருக்க போகுதுன்றதுல எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுது. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் குருமங்கள யோகம் ஏற்படுது. இதுவே நமக்கு ரொம்ப நல்லது. பிரிஞ்சு போன தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேருவீங்க. விவாகரத்து வரைக்கும் போயிட்டேனுங்க, கடைசி நேரத்தில் எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு திரும்பி மீண்டும் வந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை சரியான ஒரு முறையில் நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் சத்தியமாக இருக்க தான் செய்ய, அதில் மாற்று கருத்து கிடையாது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, ஊரில் இருக்கலாமா இருக்க வேணாமா, ஏன் உசுரோடு இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் தை மாதம் 5 தேதி போகட்டும், அதிக நாள் கொடுக்கல உங்களுக்கு, 5 தேதி போகட்டும். ஏன் சார் 5 தேதி? சுக்கிரன் வராரே. ஏற்கனவே செவ்வாய் புதன் உங்கள் ராசியாதிபதியும் செவ்வாய் லாபஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும்
7வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்குறாங்க. 5ஆம் தேதி, தை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் புதன் மட்டும் இல்லாமல் சுக்கிரன், அதாவது அசுரகுரு தேவகுருவுடைய வீட்டுக்கு வந்து தேவகுருவுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ செவ்வாயுடைய பார்வை, புதனுடைய பார்வை, சுக்கிர பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே. அப்போது அந்த செவ்வாயுடைய பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1ஆம் தேதியிலிருந்து, தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் படம். திடீர்னு ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, பார்த்துக்கிடுங்க. சார் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன், நான் எங்கே சார் மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சார் நான் நம்புறது? நடந்து தான் ஆகணும்னு விதி இருந்தால் மாறவாங்க போகுது. அப்போது இது ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் தரத்துக்கான ஒரு தருணமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசி அதிபதி 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைய போகிறார். மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நம்ம சங்கடமாக தானே நினைப்போம். ஆனால் இது சங்கடம் கிடையாது, சந்தோஷம். எப்படின்னா சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகாமல், மாதம் முழுவதும் அஸ்தமனம் ஆகாமல் யோகமாக புதன் ஆதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. அந்த 2வது பாவகத்தை பார்க்கறதுனால வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வர்றதுக்கும், ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களாலேயோ இல்லை வெளிநாடு தொடர்புள்ள வேலைகளாகவோ ஏதோ ஒரு தருணத்தில் இந்த நேரம், அதாவது தை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறது, இல்லை தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். திடீர்னு ஒரு பதவி உயர்வு வந்துடும். இது வரைக்கும் நம்ம 10ஓட 11 இருந்தோம்னா இந்த தை மாதம் 18 தேதிக்கு மேலே, தை மாதம் 29 தேதிக்குள்ளார நமக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் ஒரு சிலர் அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய யோகத்தை பயன்படுத்திக்க முடியுது, ஒரு சிலருக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. ஆனால் இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பலவீனமான கிரகநிலைகள் இருந்தாலும் கோட்சார கிரகநிலைகள் ரொம்ப பலமாக இருக்குது. 100% உங்களுடைய சுய ஜாதகம் கெட்டு போயிருந்தாலும் ஒரு 10% நல்லது செஞ்சுட்டு தாங்க போகும் இந்த தை மாதம். அப்போ தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம். தை மாதம் 18 தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு மாற்றம் வரப்போகுது. முதல்ல குருமங்கள யோகம், அதன் பிறகு சூரிய மங்கள யோகம், அதன் பிறகு புதனாதித்ய யோகம். 3 யோகங்கள் வருது இந்த தருணத்தில். அப்போது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ புதன் 18ஆம் தேதி மாறுறாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த தை மாதத்தில் 22ஆம் தேதி செவ்வாவும் மாறுவார். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, செவ்வாய் 11வது பாவகத்துக்கு அதிபதினு மட்டும் சொல்லக்கூடாது. நாம் 6வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். மிதுனராசி நண்பர்களுக்கு, மேஷம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். 6க்குடையவர் 8ல் மறைகிறார், சூரியனுடன் சேர்றார். அப்போ 2ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அதை விட செவ்வாய் உச்சத்திலிருந்து நீச்சத்தை பார்க்குறாரு. இந்த நேர காலங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தங்கள் குறைய போகுது. வீடு வாசல் வாங்கி என்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலைங்க, இடம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலைங்கன்னா அந்த பதிவு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இல்லை வீடு கட்டுறனுங்க, என்னால் கட்ட முடியல, 2 முறை 3 முறை நான் பூமி பூஜை போட்டேனுங்க, செஞ்சுக்கிட முடியலைன்னா இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கு அல்லது வாங்கின பணம் கட்டுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த நேரத்தில். அப்போது சூரியமங்கல யோகம் அப்படின்றது கரெக்டாக 22ஆம் தேதியிலிருந்து, தை மாதம் 22ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான். கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 நாள் மட்டும்தான் சூரிய மங்கள யோகம். 7 நாள் சூரிய மங்கள யோகம் வரும். 15 நாள் புதன் ஆதித்ய யோகம் வரும். 22 நாள் குரு மங்கள யோகம் வரும். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இந்த தை மாதத்தில் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்க.
ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். இது நடக்கும், நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, 6 8 குடையும் திசை ஏதாவது நடக்குதா, சரம் சிரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் சரராசியா உபயராசியா திரராசியான்றது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த ஜோதிடம் அப்படின்னா மொட்டையாக ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அதுக்குண்டான பலன் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய ராசி சரராசியா திரராசியா உபயராசியான்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ராசிக்கு உபாசனை தெய்வம், ஒரு ராசிக்கு உபாசனை தெய்வம் இருக்குதுங்க. அப்படி அந்த உபாசனை தெய்வம் என்ன, அது அதிர்ஷ்ட தெய்வம் என்னன்றது, அதிர்ஷ்ட தெய்வம்ன்றது என்னன்னு தெரியாத இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம நட்சத்திரத்துக்குரிய கடவுள் யாருன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. தயவு செய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம நட்சத்திரத்துக்குரிய சாமி என்ன, நம்மளுடைய உபாசனை தெய்வம் என்ன, நம்ம சரராசியா திரராசியா உபயராசியா, இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கிடுங்க. தை மாதம் நிச்சயமாக மாற்றங்களுக்குரிய ஒரு மாதம்தான் இந்த தை மாதம். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.